நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். ஒரு காலத்துல நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். அந்த நாட்கள்ல உங்களை தேடி அநேக பேர் வந்திருக்கலாம். ஆசீர்வாதமா இருக்கும்போது உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க வெறுமையாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வெறுமையின் மத்தியில உங்க கூட பழகுறதுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஒரு காலத்துல உங்களை தேடி வந்த மனிதர்களாலேயே இன்னைக்கு நீங்க ஒரு கருவேப்பிலை மாதிரி உங்களை தூக்கி தூர போட்டிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட உங்களை ஏசப்பா இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க நன்மை செய்தவங்க உங்களுக்கு தீமையா கொடுத்திருக்கலாம். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாததுனால நீங்க வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட உங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்க விரும்புறாரு. பரிசுத்த வேதாகமத்துல யாக்கோபை பற்றி பார்க்கும்போது அவர் தனிமையாக்கப்பட்டாரு. இன்னும் அவர் வந்துட்டு நன்மை செஞ்சாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில தீமையை தான் பார்த்தாரு. அதே மாதிரி தன்னுடைய வீட்டை விட்டு அவர் வெளியே போகும்போது கூட வெறுமையா தான் போனாரு. அப்படிப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் கைவிடல, அவரை நிறைவா ஆசீர்வதித்தாரு. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்கு திரும்ப தந்து நம்மளை மேன்மைப்படுத்துவாரு. எப்படி ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ நம்மளே ஆண்டவர் அதே மாதிரி ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.